அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றுள்ளார். டெல்லியில் இருந்து தனி விமானம் இஸ்ரேல் சென்ற பிரதமர் மோடியை இஸ்ரேலின் பென்குரின் சர்வதேச விமான நிலையத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேரில் சென்று வரவேற்றார். பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் அவரது மனைவி சாராவும் உடனிருந்தார். ஜெருசலமில் உள்ள நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி 140 கோடி இந்தியர்களின் வாழ்த்துக்கள், நட்பு, மரியாதை, கூட்டணி செய்தியை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் ஆயுத குழுவினர் நடத்திய கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுடன் இந்தியா துணை நிற்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் எந்த காரணம் கொண்டும் நியாயப்படுத்த முடியாது எனவும் கூறினார். பாலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வு காண்பது முக்கியம் எனவும் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடும் இஸ்ரேல் நாட்டின் வீரத்தை பாராட்டுவதாகவும் குறிப்பிட்ட அவர், பாலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வு காண்பதும் இத்தகைய நடவடிக்கைகளில் ஒன்று என்றார். காசா அமைதி முயற்சிக்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாகவும் இது மத்திய கிழக்கில் நீண்டகால நிலையான அமைதிக்கு வழிவகுக்கும். அமைதிக்கான பாதை எப்போதும் சுலபமானது அல்ல, ஆனால் மத்திய கிழக்கில் அமைதி, பேச்சுவார்த்தை, நிலைத்தன்மைக்காக இந்தியாவும் உலகமும் எங்களுடன் சேர்ந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிராக நிலையான ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஏதாவது ஒரு இடத்தில் பயங்கரவாதம் இருந்தாலும் எல்லா இடத்திலும் அமைதிக்கு ஆபத்து நிலவும் என கூறினார். மேலும் பிரதமர் மோடிக்கு நெசட் சபாநாயகர் பதக்கம் வழங்கப்பட்டது. நெசட் அமைப்பின் மிக உயர்ந்த அங்கீகாரமான இந்த கௌரவத்தை பெறும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றார். Always be remembered. כבוד יושב ראש הכנסת וכבוד ראש ממשלת இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகளை வலுப்படுத்துவதில் பிரதமரின் தனிப்பட்ட தலைமைத்துவத்தின் மூலம் அவர் ஆற்றிய விதிவிலக்கான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான கூட்டாண்மையை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த பதக்கம் வழங்கப்பட்டது.